அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 15/9/2025 த இன்ஜினியர்ஸ் டே. இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சந்தோஷமா இருங்க. என்னங்க திங்கக்கிழமை அன்னைக்காங்க இன்ஜினியர்ஸ் டே வரணும், ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வரப்படாதா அப்படிங்கிறது. பொறியாளர் தினம். ஸோ எல்லா பொறியாளர்களும் எல்லா இன்ஜினியரும் சேர்ந்து, நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எல்லா இன்ஜினியரும் அப்படியே ஒரு முறை அப்படியே உங்கள் திரும்பி நீங்கள் வாங்கின பட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுங்க. நீங்களே உங்களுக்கு ஏதாவது வேலையை தேடிக்கிங்க. யாரும் கொண்டு வந்து உங்களுக்கு இந்தாப்பா அந்த வேலையை செய்யணும் கொண்டு வந்து யாரும் கையில் கொடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. அந்த வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கிறது அதை விட குதிரை கொம்பா இருக்கு. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லாபத்துல தான் எல்லா கம்பெனியுமே இயங்குது. பெருசா லாபத்தெல்லாம் எந்த கம்பெனியும் இயங்குறது இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களாலான முயற்சிகளை செய்யுங்கள். அருமையான திங்கட்கிழமை அன்னைக்கு எந்த காரணமும் சொல்லாம நல்லபடியா வேலைக்கு போயிடணும். திங்கட்கிழமை அன்னைக்கு அரிசியை தானமாக கொடுங்கள். சந்திர பகவானை வழிபடுங்கள். சந்திரன் வழிபாடு மனநிலையை உயர்த்தும், மன தடுமாற்றங்களை குறைக்கும், மனோநிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். சர்வதேச மக்களாட்சி தினம் மாலை 7:01 வரைக்கும் அஷ்டமி இருக்கிறது. அதன் பின்பு தேய்பிறை நவமி, மகாலயபட்ச தேய்பிறை நவமி. காலை 11:55 வரைக்கும் மிருகசீரிசம். அதன் பின்பு திருவாதிரை. காலை 9:34 வரைக்கும் சித்தி. அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. வேதிபாதம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம், யோகி ராகு, அவயோக நட்சத்திரம் பூரம், அவயோகி சுக்கிரன். காலை 7:01 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு மாலை 5:29 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். தமிழறிஞர் மறைமலை அடிகள் அவருடைய நினைவு தினம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு CN அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம். இந்திய பொறியாளர் M விஸ்வேஸ்வரய்யா அவருடைய பிறந்த தினத்தை தான் பொறியாளர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். அருமையான ஒரு நாள் திங்கட்கிழமை வேதிபாதத்துடன் இணைந்து வந்திருக்கிறது. மாகாலய பட்சத்தில் வரக்கூடிய வேதிபாதம். வேதிபாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் திருவனந்தபுரத்தில் போய் பரசுராமர் சேத்திரத்தில் திதி கொடுப்பது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த வேதிபாதத்தன்று உங்களால் இயன்ற வரைக்கும் ஒரு 10 பேருக்கு, 50 பேருக்கு, 100 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஒரு வருடம் வேதிபாதத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த நாளைக்கும் சோத்துக்கு பிரச்சனை வராது. உங்கள் சந்ததியே நாளைக்கு இங்கே சிரமப்படாது. உங்கள் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா கூட இந்த வேதிபாதம் வரக்கூடிய நாள்ல நீங்க போய் பெருமாளுக்கு, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், இந்த மகா வேதிபாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பெருமாளுக்கு 6 கிலோ பச்சரிசி, 6 கிலோ வெல்லம், 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுத்து, அச்சு வெல்லம் வாங்கி கொடுங்க, நெய் வாங்கி கொடுங்க, துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கி கொடுங்க, பாசிப்பருப்பு 1 கிலோ வாங்கி கொடுங்க. எல்லாம் வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு பெருமாளுடைய பொற்பாதங்களுக்கு அப்படியே மல்லிகைப்பூ மலர் சூடி அவர்கிட்ட அப்படியே நல்லா மண்டி போட்டு சாமி முட்டுவாங்க. என் வாழ்க்கை வளமாக மாற வேண்டும் இறைவா ரங்கநாதா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. ஏன்னா திங்கக்கிழமைங்கிறதே அரிசியை தானமா கொடுக்கறது. பெருமாள் கோயில்ல அரிசியை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா வேதிபாதம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு மனநிலையில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், உடல் நல பிரச்சனைகள், இன்னும் வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பஞ்சாய் பறந்து போய் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பீர்கள். வாங்க, கிரக சூழ்நிலைகள் என்ன சொல்கிறது பார்க்கலாம். குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைவு மிதுனத்துல. சூரியன், சுக்கிரன், கேது. சுக்கிரன் சிம்மத்துக்கு வந்து விட்டார். சோ சுக்கிரன் கேது இணைவு. என் ஜாதத்துல சுக்கிரனும் கேதும் சிம்மத்திலே இருக்காங்க. இப்போ கரெக்டா என்னுடைய நாமயோகம் தன்னைக்கே சுக்கிரனும் கேதும் திரும்ப ஒன்று சேர்ந்திருக்காங்க. சித்தி நாமயோகம் காலையில் நான். ஸோ சூரியன், சுக்கிரன், கேது. புதன் மட்டும் தனியாக உச்சம். செவ்வாய் பயிற்சியாகி, சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே நாளில் பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் பயிற்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இங்க செவ்வாய் பயிற்சியாகி துலாமுக்கு வர்றார். என்னோட லக்னத்துக்கு வந்துட்டார் என்னோட யோகாதிபதி. மிக சிறப்பு. ராகு கும்பத்துல, சனி பகவான் மீனத்துல. ஒரு அருமையான ஒரு கிரக இணைவு மாறி இருக்கிறது. சுக்கிரன் கேது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அடியேரை போல சாமியார் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் கேது இணைவு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்காது. சுக்கிரன் கேது இணைவு வாழ்க்கையில எல்லாமே போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். சீக்கிரமா இந்த வாழ்க்கையே போதும், நம்ம இங்க வாழ்றதே போதும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கும். அதனால சிசேரியன் பண்றேன்னு ரொம்ப அவசரப்பட்டுலாம் யாரும் குழந்தை எடுக்காதீங்க. குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக பிறக்கட்டும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன்
75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.